Welcome back guys. Once again this is Dinesh Nagaraj from Unique Tech. இப்போ டாட் இன்ட்ரிபியூஷன் சீரிஸ்ல இப்போ என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் between call by value and call by reference. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் call by value. Call by value அப்படினா என்னன்னா லைக் நதிங் எதை கால் பண்ற ஒரு விஷயத்தை கால் பண்றது தான் call by value. இங்க எதை கால் பண்ண போறோம் அப்படினா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஒரு ஃபங்க்ஷனை நான் வேல்யூவோட கால் பண்றேனா இல்ல ரெஃபரன்ஸோட கால் பண்றேனான்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட். லைக் எந்த மாதிரினா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை பாராமீட்டரோட டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதை நான் எப்படி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி கால் பண்றேனா அப்படினா ஒரு ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணி கால் பண்றேனா வேல்யூ பாஸ் பண்ணி கால் பண்றேன் அப்படினா call by value, ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணி கால் பண்றேன் அப்படினா call by reference. லைக் வேல்யூ ரெஃபரன்ஸ் எதை மீன் பண்ணும் அப்படினா நான் இங்க இருந்து பாஸ் பண்ற ஆர்குமென்ட் தான் மீன் பண்ணும். அது என்னன்னா ஒரு லோக்கல் ஆர்குமென்ட்டை பாஸ் பண்ணி நான் கால் பண்ணேன் அப்படினா அது call by value. லைக் இங்க இருக்கிற வேரியபிளோட அட்ரஸை பாஸ் பண்ணி நான் கால் பண்றேன் அப்படினா அது வந்து call by reference. அட்ரஸ் ஆர் இந்த வேல்யூவை நான் ரெஃபரன்ஸா பாஸ் பண்ணி கால் பண்றேன், அதுதான் call by reference. லைக் இத பத்தி நம்ம இப்ப டெக்னிக்கலா பார்ப்போம். எப்படினா இப்ப நான் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, doom அப்படின ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல call by value அப்படினு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை நான் வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன வச்சிருக்கேன், ஒரு பாராமீட்டர் integer a அப்படினு சொல்லி ஒரு பாராமீட்டரோட வச்சிருக்கேன். உள்ள வந்து என்ன பண்ணிருக்கேன், a + 10 லைக் ஒரு அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அதே ஓட வேல்யூ 10 டைம்ஸ் இன்கிரிமென்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த வேல்யூவை நான் ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். ஃபங்க்ஷன் கால் பண்றதுல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் call by value, செகண்ட் ஒன் call by ref, தேர்ட் ஒன் இஸ் call by out. அதல இப்ப நம்ம call by value மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி கால் பண்ணுவோம் அப்படினா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். integer maybe a is equal to இந்த இடத்துல 10 ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். outside the function லைக் அப்படினா before calling a function value of a is இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். d1.call by value a. அதுக்கு அப்புறம் after calling a function. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அப்படினா எப்படி ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படினா நான் இந்த இடத்துல a அப்படின ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த லோக்கல் வேரியபிளை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். இந்த இடத்துல வேல்யூ என்னவா இருக்கும், 10 ன்னு இருக்கும். அப்புறம் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி டாமினேட்டர் கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டாமினேட்டர் கிளாஸ்ல இருக்கிற call by value அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்றேன். அதாவது கால் பண்றேன். கால் பண்ணும்போது என்ன பண்ண போறேன், ஏவை நான் பாஸ் பண்ணிருக்கேன். இங்க இருந்து நான் ஒரு ஏவை பாஸ் பண்ணிருக்கேன்ல, லைக் இந்த ஏவை நான் இங்க இருந்து இங்க பாஸ் பண்ணிருக்கேன். இது என்னவா பாஸ் ஆகும் அப்படினா இங்க இருக்கிற வேல்யூ போயிட்டு இங்க ஒரு லோக்கல் வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். நான் இங்க இருந்து என்ன பண்றேன், ஒரு வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்றேன். அதனால எனக்கு என்ன நடக்கும் அப்படி இங்க நடக்கிற எந்த சேஞ்சஸுமே எனக்கு இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணாது. என்ன மாதிரினா பிஃபோர் காலிங் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்கு, 10 ஆ இருக்கு. இன்சைட் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்கு, 20 ஆ இருக்கு. பட் ஆஃப்டர் காலிங் ஃபங்க்ஷன் a ஓட வேல்யூ என்னவா இருக்கு, 10 ஆ தான் இருக்கு. அகைன் இந்த லைன்ல a ஓட வேல்யூ என்ன, பிஃபோர் காலிங் ஃபங்க்ஷன் a ஓட வேல்யூ 10. அப்புறம் நான் என்ன பண்றேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன், ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்க உள்ள ஃபங்க்ஷன் நடக்கும். உள்ள என்ன பண்றேன், a is equal to a + 10. இது அசைன்மென்ட் ஆபரேட்டரோட டெஃபினிஷன். உள்ள அதுக்கான வேல்யூ 20 ஆ இருக்கு. எகைன் மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல லைக் 26 லைன்ஸ்ல வேல்யூ என்னவா இருக்கு, 10 ஆ தான் இருக்கு. இது வந்து கால் பை வேல்யூ. நான் இங்க இருந்து அனுப்பும்போது ஒரு வேல்யூ அனுப்புறேன், அந்த வேல்யூ ஒரு லோக்கல் வேரியபிள் அங்க அசைன் ஆயிரும். அதனால அங்க நடக்கிற மேனிபுலேஷன் எதுவுமே எனக்கு இங்க இருக்கிற ஒரிஜினல் வேல்யூ அஃபெக்ட் பண்ணாது. இதே என்ன கால் பை ரெஃபரன்ஸ் அப்படினா என்ன அப்படினா சேம் திங். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். கால் பை வேல்யூ மாதிரி நான் கால் பை ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெஃப் அப்படின ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் சேம் அதே மாதிரி ஒரு பாராமீட்டர் ஃபுல்லா ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிருக்கேன், அதே வேல்யூ ரீஅசைன் பண்ணிருக்கேன், பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். ஒன் மோர் திங் என்ன அப்படினா நான் ரெஃபரன்ஸை கால் பண்றேன்ல, இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா ரெஃப் அப்படின ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றேன், ரெஃப் அப்படின ஒரு கீவேர்டை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த கால் பை வேல்யூக்கு பதிலா நான் இந்த கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த இடத்துல d1.call by ref லைக் இதுவும் சேம் அதே மாதிரி ஒரு இன்டிஜர் பாராமீட்டர். அதனால இன்டிஜர் அந்த வேரியபிளை மட்டும் பாஸ் பண்ண போறேன், a அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் பாஸ் பண்ண போறேன். பட் ஆனா எனக்கு இது என்ன ஒரு கம்பைல் டைம் எரர். என்ன கம்பைல் டைம் எரர் அப்படினா must be a pass with the ref keyword. ஏன் அப்படினா இது வந்து ரெஃபரன்ஸா மீன் பண்ணிருக்கோம், இந்த பாராமீட்டர் கால் பை ரெஃபரன்ஸா மீன் பண்ணிருக்கோம். அப்படி நான் பாஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸோட பாஸ் பண்ணனும். இந்த ரெஃப்ன்ற கீவேர்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படினா நான் என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த வேல்யூ பாஸ் பண்ணும்போது அதாவது இந்த வேல்யூ பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படினா நான் வந்து ஒரு புது வேரியபிளை இங்க இருந்து அங்க பாஸ் பண்ண போறதில்ல. இங்க இருந்து நான் வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணி இங்க இருக்கிற வேரியபிளை ரீஅசைன் பண்ண போறதில்ல. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த வேல்யூவோட அட்ரஸை நான் பாஸ் பண்ண போறேன். அதாவது இந்த ஏவையே நான் வந்து இங்க இருந்து இங்க பாஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் அப்படி கால் பை வேல்யூல அப்படி நான் பண்ண கிடையாது. இந்த வேல்யூ மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த அட்ரஸை பாஸ் பண்ணி நான் வேல்யூ ஆக்சஸ் பண்ண போறேன். அதனால என்ன நடக்கும் அப்படினா இங்க உள்ள சேம் திங் இங்க நடக்கிற மேனிபுலேஷன் எல்லாமே இதே அட்ரஸ்ல நடக்கும். இங்க என்ன மேனிபுலேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன மேனிபுலேஷன் நடந்தாலுமே என்ன பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணாலும் இந்த வேரியபிள் வச்சு நான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இங்க எங்க இருந்து கால் பாஸ் பண்ணனும் இந்த வேரியபிள்லயும் அந்த வேல்யூ மாறும். இங்கேயும் அது அஃபெக்ட் பண்ணும். லைக் எப்படினா இங்க a ஓட வேல்யூ 10 ஆ இருக்கு, இந்த இடத்துல a ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 10 ஆ இருக்கும். அப்புறம் என்ன பண்றேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸோட கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸோட கால் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த a இங்க போகும்,
ஃபர்ஸ்ட் கால் பை வேல்யூ என்ன பண்ணும், வேல்யூ மட்டும் பாஸ் ஆகும். பட் ஆனால் இந்த கால் பை ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும், இந்த வேல்யூக்கான மெமரி அட்ரஸோட சேர்ந்து பாஸ் ஆகும். லைக் நான் இந்த ஏவியை இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணுறேன், இந்த ஏவும் இந்த ஏ லைக் அப்புறம் இந்த எல்லாமே சேம் ஒன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சேம் திங் தான், இதுவே அங்கே போயிடும். அப்படின்னும் போது இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10 + 10 அசைன் ஆகும். அப்படின்னா இங்கே ஏவோட வேல்யூ என்னவா நடக்கும், 20 மாறிடும். இங்கே நடந்த மேனிப்புலேஷன், இங்கே நடந்த மாடிஃபிகேஷன் எனக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா சேம் அட்ரஸில் தான் அஃபெக்ட் ஆகும். ஒரே மெமரி அட்ரஸ் எனக்கு இங்கேயும் மாறிடும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா சேம் திங் இங்கேயும் 20 தான் இருக்கும். பார்த்துருவோமா, லைக் மாறி இருக்கா, புரியுதா? கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். கால் பைனா எதை கால் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறேன், எம்டி வேல்யூ மட்டும் அனுப்பி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா அது கால் பை வேல்யூ. ஒரு அட்ரஸை அதாவது ஒரு ரெஃபரன்ஸை நான் அனுப்பி கால் பண்ணுறேன் அப்படின்னா அது கால் பை ரெஃபரன்ஸ். ரெண்டும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கால் பை வேல்யூ வந்து பேராமீட்டரை அஃபெக்ட் பண்ணாது. பட் கால் பை ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும், நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வேரியபிளோட வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இது டேரெக்டாக அட்ரஸையே நான் வந்து நான் ரெஃபரன்ஸ் அனுப்பி விடுறேன். அதனால எனக்கு இது இங்கே சேஞ்ச் ஆகும். கால் பை வேல்யூல அந்த சேஞ்சஸ் நடக்காது. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃப். புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க என்ன டவுட் இருக்கு அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.